ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளியாங்கொட்டை இதை வச்சு வடை சுட போகிறோம். இது எப்படி செய்யணுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஒரு படி புளியாங்கொட்டையை எடுத்து வறுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது நம்ம சின்ன வயசில் கிராமப்புறங்களில் இருந்தீங்கன்னா சின்ன வயசில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறுமனே சாப்பிட்டாலே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாத்தையும் வறுத்துட்டு இதை ஆற விடணும். ஆற விடுறதுக்காக இப்படி போட்டு வச்சுருக்கேன். இதை பொறுமையாக இடித்து எடுத்துக்க போகிறோம். இடிக்கிற பாப்பா, இப்படி பாருங்க. உங்கள் பேர் என்ன? உங்களுக்கு இது இடிக்க தெரியுமா? எப்பத்துலேருந்து இடிக்க கற்றுக்கினீங்க? உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரா? உங்கள் அப்பா சொல்லி கொடுக்கலையா? பாருங்க, நம்ம குத்த அந்த தோல்லாம் உறிஞ்சி பாருங்க, நல்லா அப்படியே வெள்ளை கலர்ல வெளியே வருது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம எல்லாத்தையும் பொட்டு எடுத்து பாருங்க, எல்லாத்தையுமே இடிச்சு பொட்டு எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதை தண்ணியில் ஊற வச்சிட போகிறோம். இப்போ இதை குறைஞ்சபட்சம் ஒரு 12 மணி நேரமாவது ஊறணும். நம்ம இதுக்கப்புறம் இதை அரைக்க போகிறோன்றதுனால நமக்கு அதிகப்படியான நேரம் 12 மணி நேரம் தான் ஊறணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு மேலே ஊறினாலும் தப்பு இல்லை. அந்த அளவுக்கு நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வடை சுடுறதுக்கு எல்லாம் தயார் பண்ணுறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன அளவு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாவை அரிஞ்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்க போகிறோம். இதை விழுதாக்கி எடுத்து வச்சுக்கிறோம். நல்லா ஊறிடுச்சு. குறைஞ்சபட்சம் இது நான் ஒரு 20 மணி நேரம், நேற்று நம்ம 6 மணிக்கு செஞ்சோம். இதோ இன்னைக்கு 4 மணி ஆயிடுச்சு. ஒரு 20 மணி நேரத்துக்கு நம்ம இதை ஊறி இதை கழுவி சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நம்ம இப்போ ரவா மாதிரி உடச்சி எடுத்துக்க போகிறோம். இதை போட்டு நம்ம இப்போ அடித்து எடுத்துகிட்டு வரேன். இப்போ நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துன்னு வந்துட்டேன். பாருங்க, நம்ம ரவை மாதிரி இது இங்கே இன்னும் நைஸாக அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதேமாரி நம்ம எல்லாத்தையும் அடித்து எடுத்துக்கலாம். உளுந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு இப்போ இதை நம்ம வடைக்கு சுடுற மாதிரி நம்ம தண்ணி விடாமல், முடிஞ்ச அளவுக்கு தண்ணி விடாமல் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம உளுந்து ஆட்டி எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம வடை சுட போகிறோம்னா உளுந்து தண்ணி ஊற்றாமல், முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். இதை ரவ்வோண்டு எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா வெண்ணெயாட்டம் பாருங்கள் மிதக்கும். பாருங்கள், இது நீங்கள் தள்ளினீங்க பாருங்கள், அழகாக மிதக்கும். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுட்டோம். இப்போ இது கூட நம்ம மிக்சியில் ரவையாட்டம் அடித்தோம் பார்த்தீங்களா? புளியாங்கொட்டை ஊற வச்ச 20 மணி நேரம் நம்ம புளியாங்கொட்டை அடித்து எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளியாங்கொட்டையை இதில் போட்டு கலந்துக்கலாம். இப்போ இதுவும் கூட மிக்சியில் நம்ம இஞ்சி, பூண்டு, மிளகாய் போட்டு அடித்த அந்த கலவையை நம்ம இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் கூட மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். மிளகு
அந்த அந்த கடிக்கும் போது அந்த கிரன்ச்சினஸ்ல அந்த மிளகு கிடைச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சோண்டு சீரகம், ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விட தேவையில்ல, ஏன்னா வெங்காயம்லாம் போட்டிருக்கோம். வெங்காயம் போடும்போதே நமக்கு அது தண்ணி விட்டுடும். அதனால் நம்ம போட்டு கலந்து நம்ம வடை பதத்துக்கு வடை மாவு பதத்துக்கு அதை கலந்துக்கலாம். நம்ம முன்கூட்டி உப்பு போட வேணாம், ஏன்னா உளுந்து அரைக்கும் போது கிரன்ச்சியாக வேகிற அளவுக்கு பாருங்கள். நல்லா அப்படியே முறுமுறுன்னு மேலே முறுமுறுன்னு இருக்கும். எல்லாம் அப்படி பல்லில் அப்படி அந்த பல்லில் கட்டித்த உடனே அந்த அளவுக்கு நம்ம அப்படியே இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்க. நீங்களே செம்மையாக இருக்கு. நம்ம இதெல்லாம் சுட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அருமையான புளியாங்கொட்டையில் செஞ்ச வடை தயாராகிடுச்சு. அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வடை சுடுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் நீங்கள் சுடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புளியாங்கொட்டை வறுத்து நேற்று வறுத்தோம். நேற்று ஊற வச்சு இன்னைக்கு ஈவினிங் நம்ம இதை செஞ்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20 hours நம்ம வந்து டைம் விட்டு செஞ்சுருக்கோம். அவ்வளோ அருமையாக இருக்குது. தான் இதை நீங்கள் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொண்டு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விட்டனா நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துருவேன்.
நம்ம அடுத்த ப்ரோக்ராம்ல உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது சுதாகர். இந்த ப்ரோக்ராமை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், அருமையா இருக்கு, செம சூப்பரா இருக்கு. நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க.